இவனா ரிவ்யூ பண்ண வேண்டாம். அது ரொம்பவெல்லாம் வெளில போக வேண்டியதில்லை. எங்கள் அப்பாவே நக்கல் அடிப்பார். ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ 2011 கத்திக்கிட்டு கிடப்பேன். அப்போ என்னென்னா பயப்படவே மாட்டேன். அப்போ பயமே சுத்தமாக கிடையாது. இப்போ கூட ஒரு 10% இருக்கும். அப்போ சுத்தமாக பயம் கிடையாது. நீ யாராக வேணாரு, நான் நேர்மையாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 12th வந்து 2 தாட் படித்தேன். ஃபஸ்ட்டு தாட் படிக்கிறப்போ ஹாஃப் இயர்லியில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி 3லேயுமே ஃபெயிலு. நிறைய கமெண்ட்ஸில் கேட்பாங்க, நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டியா, நீ படம் எடுத்துட்டியா, நீ என்ன பெரிய டேரக்டரா, என் படத்தை பேசுகிற, எப்போ உங்களுக்கு இந்த பாண்டான்ற பேர் வந்துச்சு? பாண்டாங்கிறது போண்டா இப்போ பொட்டாமஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தானுங்க. அந்த குங்ஃபு பாண்டா தான் நான் ஆக்சுவலாக. பெசநகர் அப்படியே ஃபேமிலியோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எவனோ ஒருத்தன் பாண்டான்னு கத்தனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? தப்புன்னா அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் ப்ரோ. ஃபோன் அடித்து சாரி கேட்டுருவேன். படம் பார்த்துட்டு வெளில வரும்போது பிரசாந்த் கோமா வெளில வந்த படங்கள் இருக்கா? எத்தனை ப்ரோ, எத்தனை. அந்த முக்கா படத்தை ஒரு படமாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளை பாருங்கடா அப்படின்னு இழிச்சவன் நாக்கி காலையில் 8 மணிக்கு உட்கார வச்சிருக்கானு பாருங்க. நேராக எப்படி தேடி பிடிச்சி வந்தார். நம்ம சாரி மன்னிச்சுக்கோ, 1 மணி நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டேன், இது முடிச்சு இந்த மேக்கப் இதெல்லாம் மட்டும் இது பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு. அப்படியே கதை கொஞ்சம் ரிவ்யூவில் வர மாதிரி இருக்குமே. அதுக்கான காரணம் என்ன? ஒரு ரிவ்யூ ஒரு கதை சொல்லலாமா? பொய் பிரதர், அது நிறைய பொய். நான் ஒரு நாள் ப்ரொமோஷனுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு வெறும் காசு வாங்கிட்டு தான் பாசிட்டிவாக பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை மேலே போட்டுருவேன். பெய்டு ரிவ்யூனே போட்டுருவேன். சில ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் பார்க்க முடியுதுங்க, உங்களுக்கு காசு கொடுத்தோம் நீங்கள் ஒழுங்காக ரிவ்யூ பண்ணல, கெட்ட வார்த்தையில் தான் பேசினேன். அந்த பின்னாடி உட்காந்துருக்கான்ல அவனுக்கு ஃபோனை கூட இந்த மாதிரி எச்ச பொழைக்காதீங்க. நான் ஆக்சுவலாக வந்து வெங்கட் பிரபு சொன்னதுன்னு என்ன கூப்பிட்டுருக்கலாங்கன்னு நானே பண்ணியிருப்பேன். சமாதானப்படுத்துறதுக்கு தான் கேமியோ. ஓ அப்படி. யார் உங்களுக்கு பாண்டான்னு பேர் வச்சான்னு தெரியல, அது ஒரு மாதிரி அழகாக பொருந்திருக்கு. பாண்டா இருக்கீங்க பார்க்குறதுக்கு. நான் பாண்டா தான். இட் இஸ் பிரசாந்த். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது உங்களோட ஸ்லாங்கை வச்சு உங்களோட அந்த ஊர் டச், நேட்டிவிட்டி டச் இருக்கும் இல்லையா நீங்கள் பேசுகிறதுல, அதை வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்களாங்க, இவனா ரிவ்யூ பண்ண வேண்டாம்? அது ரொம்பவெல்லாம் வெளில போக வேண்டியதில்லை. எங்கள் அப்பாவே நக்கல் அடிப்பார். மேலே ரூமுக்குள்ளே வந்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வெப்கேம் தான் இருக்கும். வெப்கேமை பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பேன். கம்ப்யூட்டருக்குள்ளே என்னடா பேசிகிட்டு இருக்கு, அப்படி என்னடா பண்ணுற, காசும் பெருசாக சம்பாதிக்கிறது இல்லை, போய் கதவை சாத்திக்கிற அப்படின்ட்டு பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருப்பார் ஃபேமிலிக்கிட்டலாம். ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. நிறைய அவமானம் தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏதோ என்னென்னா ஆக்சுவலாக ஃப்ரீலான்சிங் வந்து நல்ல காசு தர தொழில். நான் அது வந்து யூடியூப்னால் வந்து காசு கம்மியாகுது ஆக்சுவலாக. அப்புறம் அப்பாவுக்கும் சரி குடும்பத்தில் எல்லாம் என்ன நினைப்பாங்க, சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. பையன் சம்பாத்தியம் கம்மியாகுது, ஏன்னா ஏதோ வெட்டி அவனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு மேட்ரு தான். ஸோ 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டு பி ஹானஸ்ட். ஃபஸ்ட் 2 வருஷம் பயங்கர கமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. சில பெரிய பெரிய ஆங்கில பத்திரிகைகள்லாம் பார்க்குற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதான் ரிவ்யூ, அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணாதான் ஒரு ஆர்ட் ஃபார்ம் டிஸ்கிரைப் பண்ண முடியும். இந்த கிராமரெல்லாம் கண்டுக்காம நீங்கள் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் பாதிக்கப்பட்டாரா? நான் ஐயோ கண்டிப்பாக பிரதர். எப்போவுமே அந்த எலைட் கிளாஸ் இருக்குல்ல, இந்த ரிவ்யூ ரேடியோ நிறையா வந்து இந்த எலைட் கிளாஸோட, அதாவது சென்னையோடைய ஒரு கோட்டை அது. சென்னை தாண்டி இங்கே எவனும் போகவே முடியாது. அது சினிமாவட்டம். இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2011 கத்திக்கிட்டு கிடப்பேன், கோயம்புத்தூர்லேருந்தே ஒரு படம் பண்ண முடியாதா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பேன், சேலத்துலேருந்தே ஒரு பையன் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இன்றைக்கி அது நடந்துகிட்ருக்கு, ஹாப்பியாக இருக்குது. அந்த எலைட் கிளாஸோட அந்த இதை வந்து பிரேக் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்டெரக்டாக நிறைய கமெண்ட்ஸ், நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இன்டெரக்டாக ஆமாம், நேராக வரவே வராது. யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான், நம்ம கீழே போகிறதுக்கு, நம்மளை நிறுத்துறதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஆப்வியஸ்லி எந்த போஸ்டருமே இல்லை. காப்பிரைட் நோட்டீஸ் ஒன்று வருது, இந்த வீடியோ வந்து ரைட்ஸ் தப்பு, இந்த இவங்ககிட்ட ரைட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ என்னென்னா பயப்படவே மாட்டேன். அப்போ பயமே சுத்தமாக கிடையாது. இப்போ கூட ஒரு 10% இருக்கும், அப்போ சுத்தமாக பயம் கிடையாது. எவனாலும் மோதி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு. காப்பிரைட் போட்டிருக்கேன், காப்பிரைட் நம்ம எதுவுமே தப்பு பண்ணலையே, எதுக்கு நம்ம காப்பிரைட் பண்ணோம், கவுண்டர் காப்பிரைட் பண்ணுறேன். காப்பிரைட் கிளைம் பண்ண வந்து ஒரு மிகப்பெரிய சேனல் கவுண்டர் காப்பிரைட் கிளைம் பண்ணி என் ஃபேவராக வந்துருச்சு. ஓகே. இன்னும் ரெடி ஆகிடுச்சேன்னா அவன் சேனல் காலி ஆயிரும். கூப்பிட்றானுங்க மீட்டிங்க்கு. ஆமாம், ஃபோனில் கூப்பிட்றானுங்க. அப்போ அது வரைக்கும் நான் கெஞ்சிட்டு இருக்கேன், விட்டுறலாங்க, இதை நான் பண்ணல அப்படின்னு நியாயமாக சொல்கிறேன், பண்ணல, இப்படி போகிறோம், கூப்பிட்டாங்க. அப்போ ஒரே விஷயம் சொன்னேன், நீ யாராக வேணாரு, நான் நேர்மையாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் உன்னை ஹெல்ப் பண்ணணும், இல்லை வந்து உன்னோட சாப்பாட்டுக்குள்ளே வந்து நான் கை வைக்கல, ஏன் தட்டில் நீ தேவையில்லாமல் கை வைக்காது. அது அந்த பேட்டில் இதெல்லாம் தான் வந்து அந்த இன்டெரக்டாக எதிரிகளை வந்து நிறையா உருவாக்குச்சுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும்
சப்ரஸ் பண்ண ஒரு வேலை நடக்கும். ஏன்னா அது ஒரு ஒரு குறிப்பிட்ட கிளாஸோடது பிரதர். அது இந்த செக்ஷன் 100% உண்மை, அது 100% உண்மை. ஏன்னா இப்போ டென்ஷன் ஆகிறது இப்போ நான் பார்க்குறேன்ல, இப்போ நாம் எல்லாம் முன்னாடி நின்று நம்ம அந்த ரிவ்யூ அப்படிங்கிற அந்த கான்செப்டே உடச்சி விட்டு வேறு மாதிரி ஆக்கிட்டோம். காட்டிக்கு ரிவ்யூ எல்லாம் இது கிடையாது. ரிவ்யூனா இப்படி தான் பார்க்கணும். படத்தை வந்து 3வது ரோவில் 4வது சீட்டில் உட்காந்து தான் பார்த்தா தான் படம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நீளமான பல இங்கிலீஷ் போஸ்ட்டுகள் நான் பார்க்குறேன். சிரிப்பு வரும் எனக்கு ஆக்சுவலாக. அப்போ தான் அந்த போஸ்ட்டுக்கு கீழே ஒருத்தர் வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தார், இதுவும் இருக்குது, இது ஒரு 15% தான். ஆனால் என்ன மட்டும் சொல்லலை, நம்ம எல்லா ரிவ்யூவரையும் குறிப்பிட்டு சொல்லி நீங்கள் தான் 85%, நீங்கள் தான் மக்களுக்கு இன்றைக்கி போய் சேர்றீங்க, இவங்க சேர்றாங்க ஆனால் அந்த 15%க்கு போய் சேர்றாங்க அப்படின்ட்டு. இன்டர்வியூவிங் இப்போ பண்ணுறீங்க, ரிவ்யூவிங் இன்டர்வியூவிங் தவிர வேறு ஏதாவது பண்ணுறீங்களா யூடியூப்பை தவிர? நிறைய பிரதர். ஸ்டோரி டிஸ்கஷன் உட்கார்றேன், நிறைய கதைகள், அதெல்லாம் வெளியில் எந்த நியூஸும் இல்லாமல் எதுவும் பண்ணாமல் உட்காந்துட்டு டைரக்டர்ஸோட உட்காந்துக்கிட்டு இப்போ அடுத்த கதை டிஸ்கஷன் அப்படின்னா ஜாலியாக உட்காந்துட்டு ஒரு 4 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோடு உட்காந்து பேசுவோம். நிறைய டைரக்டர் பொட்டன்ஷியல் டைரக்டர்ஸை ப்ரொடியூசர்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்ருக்கேன். இப்போ கிடையாது, நான் சொல்கிறது 2010 2010 எனக்கு சென்னை தெரியாத போதே, எனக்கு தெரியும், ரொம்ப தெரியாத போதே வந்து அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்துலாம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸை இங்கே டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்து அட்வான்ஸும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அது அப்போ இருந்தே ஒரு ஹேபிட். அது சினிமாவுக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டு. அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ், இப்போ சின்ன சின்ன படங்கள் வரும், அவங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறதுன்னு தெரியாது. ஆட்டை போடுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப் இருக்கும், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல லட்சங்களே வாங்கிட்டு வர குரூப் இருக்கும். ஆனால் இங்கே போகாதீங்க, இங்கே பண்ணுங்கள், இவங்கெல்லாம் நல்ல ஆட்கள், இது இப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போய் சேரும், இவங்கெல்லாம் நேர்மையாக இருப்பாங்க, கைகாட்டி விடுறது. இப்படி சினிமா சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள போயிட்டுருக்கு. 100% போயிட்டுருக்கு பிரதர். ஆக்சுவலாக சொல்லணும் உங்களுக்கு, 12th வந்து 2 தாட் படித்தேன். ஃபஸ்ட்டு தாட் படிக்கிறப்போ ஹாஃப் இயர்லியில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி 3லேயுமே ஃபெயிலு. வீட்டுக்கு போனால் அப்பா கொன்னே போடுவார். பயந்துட்டு சொல்லாமல் ஒரு 700 ரூபா எடுத்துகிட்டு மெட்ராஸ் ஓடியாண்டேன். எனக்கு புரியலைங்க, வீட்டுக்கு போனால் அப்பா திட்டுவார், அப்போ என்ன பண்ணும்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த நாள் போகணும். இல்லை, அப்போல்லாம் வந்து அவ்வளோதான் பிரதர் மைண்டு, அவ்வளோ நேரம் தான் மைண்டு. சரிங்களா, அதை விட ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்க. அப்போ இருந்தே ஒரு இண்டிபெண்டன்ஸ், நாம் தனியாக அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு மெட்ராஸு. இங்கே வந்து ஒரு 1.5 மாதம் வேலை செஞ்சேன். என்ன வேலை செஞ்சீங்க? பிரிண்டிங் ப்ரெஸ். ஓகே. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பத்திரிக்கை அடிக்கிறது, விசிட்டிங் கார்டு அடிக்கிறது, இப்போ எனக்கு அடிக்க தெரியும். அந்த ஸ்குவீஸ் போடுறதுன்னு சொல்லுவாங்க, பழைய ஸ்டைலு இப்பவும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு மாதம். ஸோ அந்த வேலை செஞ்சேன். அந்த வேலை செஞ்சதில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அந்த வேலை செஞ்சதில் ஒரு ஃபீலிங் என்னென்னா, மெட்ராஸ் நம்மளை கைவிடாது அப்படிங்கிற ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங். அண்ட் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசில், நான் 2.5 வயசு இருக்கிறப்ப எங்கள் அம்மாட்ட ஒன்று சொல்லியிருக்கேன், அம்மா நான் வந்து பெருசாகி கார் வாங்கிட்டு மெட்ராஸ் போயிடுவேன் அப்படின்ட்டு. 2.5 வயசில் எனக்கு வந்து மெட்ராஸ் அப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் எப்படி அதை சொன்னேன்னு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா இன்றைக்கி அதை சொல்லும், டெஸ்டினி பிரதர், நான் இங்கே வந்து இருக்கிறதா டெஸ்டினின்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து எப்படின்னா, நான் 5 ரூபாயிலேருந்து ஆரம்பித்தேன் வருது இந்த மெட்ராஸில். வெறும் 5 ரூபா, ஒரு நாளைக்கு 5 ரூபா பேட்டாக தான் அந்த ஒரு மாதம் 1.5 மாதம் இருந்தப்போ தருவாங்க. சம்பளம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஸோ அந்த 5 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 ரூபா இட்லி. ஸோ 2.5 ரூபா காலையில் இட்லி சாப்பிட்ருவேன். கந்தஞ்சாவடியில் இருந்தது வீடு, ஒரு குடிசை, ஒரு ஆட்டோ டிரைவர் ஹெல்ப்பால் அந்த வேலை கிடச்சது. அவர் அங்கே தங்க வச்சுருந்தார். திருவான்மியூரில் வந்து ஒர்க்கு. ஸோ 2 நேரம் வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்தோம்னா 5 ரூபா காலி ஆயிரும். ஸோ ஒரு டைம் நடந்துருவேன், கந்தஞ்சாவடி திருவான்மியூர் வாக் நடந்துருவேன். ஒரு டைம் மட்டும் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு அப்படி வாழ்ந்த ஆள் பிரதர். ஸோ எப்போவுமே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அப்படி திரும்பி பார்த்துருவேன். டேய் நீ எங்கேருந்து வந்து தெரியுமா, 5 ரூபாயிலேருந்துடா, இது ஒன்று ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும் ப்ரோ. ஸோ எனக்கு இன்றைக்கி இதை விட்டுட்டு இல்லை, இன்றைக்கி நாளைக்கே ரிவ்யூ பண்ணல அப்படின்னா நாளைக்கு வேறு ஒன்று பண்ணிடுவேன். நான் நிறைய கமெண்ட்ஸில் கேட்பாங்க, நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டியா, நீ படம் எடுத்துட்டியா, நீ என்ன பெரிய டேரக்டரா, என் படத்தை பேசுகிற, ஏன் ஸ்டாரோட படத்தை பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் கேட்குறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டானா நான் 3 ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். அதுதான் வேணும், தெரியணும்ல, பார்க்குறவங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறவங்க தெரியணும் இல்லையா? கண்டிப்பாக. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு படம் பண்ணாதான் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணணும், ஒரு படத்தை ஒர்க் பண்ணாதான் ஒரு படத்தை ரிவ்யூ ப்ரோ. இது எப்படி எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம்னா, ஐஃபோனோட எல்லா காம்பனன்ட்ஸும் தெரிஞ்சால் தான் ஐஃபோனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அபத்தம் தான் அது.
நீங்கள் வந்து ஒரு யூசர், எண்ட் யூசர். நீங்கள் எல்லா ப்ராடக்ட் மாதிரியும் சினிமா ஒரு ப்ராடக்ட்டு. அதை வந்து நீங்கள் சும்மா போய் பார்த்துட்டு இல்லை ப்ரொடியூசர் காசில் பார்த்துட்டு நீங்கள் இதை பேசுனீங்கன்னா 100% அவங்க சொல்கிறத ஒத்துக்கலாம். நம்ம காசு கொடுத்து பார்க்கும்போது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு ஒரு வியூவராக யார் வேணால் பேசலாம் பிரதர். அது வந்து ஒரு நார்மலான விஷயம். அது ஒரு பெரிய ஒரு எக்ஸாஜரேட்டட் விஷயமே கிடையாதுங்க. அது டு பி ஹானஸ்ட்டு ஹேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இயலாமை பிரதர். ஒன்று எல்லாரும் பேசிக் ரீசன் என்னென்னா பாவம் எல்லாருமே ஒரு இதில் ஸ்டக்காக இருக்காங்க ப்ரோ. நான் இந்த ரெகுலராக பாவம் அந்த 9 to 6 வேலைக்கு போகிறவங்க பாவமாக இருக்கும். ஏன்னா அவங்க பிடிக்காத வேலையில் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒருத்தன் பிடிச்சதை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறப்போ ஏதாவது எழுதுறா, அவனை ஹர்ட் ஆகிற மாதிரி ஒன்று எழுதுறா, எழுதி வைப்போம், பாடா ஹாப்பிடா தட்டுறா அப்படின்ட்டு. பட் அதே சமயம் பிரதர் அன்பு, நமக்கு வர்ற அன்பு அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் மறக்கடிச்சிருது ப்ரோ. ஸோ அதங்காட்டிக்கு இந்த நெகட்டிவெல்லாம் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. எப்போ உங்களுக்கு இந்த பாண்டான்ற பேர் வந்துச்சு? பாண்டாங்கிறது ஒரு நாள் ஒரு நைட்டு ஆக்சுவலாக ஏதோ ஒரு ட்ரோலிங் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அப்போ ஒரு ட்ரோலிங் சீசன் அது ஆக்சுவலாக ஒரு 2 வருஷம். அப்போது இன்னர் பீஸ் அப்படின்னு ஒன்று போடுறேன் அப்படின்னு போடுறேன். அப்போ தான் அந்த டிராகன் வாரியர் இது வந்திருக்கு, குங்ஃபு பாண்டா தான் வந்திருக்கு. ஸோ இன்னர் பீஸ் அப்படின்னு போட்டுட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கப்புறமே ஏதோ ஒரு ட்வீட்டு, அதுவும் ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு பிடிக்கல. அப்போ தான் ஒருத்தன் வந்து இந்த இன்னர் பீஸை வச்சு ரிலேட் பண்ணி ஒருத்தன் பாண்டான்னு போடுறான். அப்புறம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தானுங்க. ஆக்சுவலாக அவனுக்கு என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, பாண்டாங்கிற நல்ல மிருகமாச்சு, இதை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு போண்டா ஹிப்போபொட்டாமஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தானுங்க. அதெல்லாம் ஸ்டக் ஆகலை, அது ஒட்டலை. பாண்டானா கனக்கச்சிதமாக. ஆமாம், பாண்டாங்கிறது உருவம், கேரக்டரு, எல்லாம் கேரக்டரே நான் அப்படி தான். அந்த குங்ஃபு பாண்டா தான் நான் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே அப்படியே ஒட்டினங்காட்டிக்கு அது மாற்றவே முடியல, இன்றைக்கும் மாற்ற முடியல. இப்போ ஓகே, ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் கமெண்ட் போடும்போது, ட்ரால் போடும்போதெல்லாம் ஓகேங்க. பெசநகரில் எப்படி ஃபேமிலியோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எவனோ ஒருத்தன் பாண்டான்னு கத்தனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஃபேமிலியோட போடும்போது கட்டுனதில்ல, தனியாக போகும்போது நிறைய கத்திருக்காங்க. ஒரு 3-4 தாட்டு கத்திருக்காங்க. கத்துனா 2-3 தாட்டு திரும்பி போய் ஹாய் பிரதர் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அங்கே அப்படியே ஆஃப் ஆயிரும் ஆக்சுவலாக. நீங்கள் சொன்னீங்க இல்லையா பேசிகிட்டு இருக்கும்போது, நம்மளை சப்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய எதிரிகள் இன்டேரக்டாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்களாம் உங்களுக்கு பர்சனலாக கூட தெரிஞ்சிருக்கலாம். இப்போ பக்கத்தில் தான் இருக்காங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க எல்லாரும். அது நான் கிடையாது, எனக்கே தெரியும். ஸோ பக்கத்துலேயே இருக்கும்போது அவங்க சம்மந்தப்பட்ட படங்கள் வரும்போது உங்களுக்கு மனசு அது இருக்குமா ப்ரோ? அது என்னைக்கு அது வந்துருச்சோ அன்றைக்கி நம்ம ரிவ்யூவராக இருக்கிறது தகுதி இழந்துடுறோம் ப்ரோ. நம்மளோட பர்சனல் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் ஒரு படத்து மேலே போய் காட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கே நம்ம அதுக்கான ஸ்டேட்டஸ் இழந்துடுறோம் ப்ரோ. ஸோ எனக்கு அவன் மிகப்பெரிய எதிரி. அவன் என் முதுகில் குத்திருக்கான், இல்லை நேராக குத்திருக்கான், எப்படியோ குத்திட்டு போகிறான். பட் அவன் படம் நல்லா இருக்கான், அவ்வளோதான். நடந்திருக்குது, நிறைய நடந்திருக்கு. அவங்களே ஃபீல் பண்ணியிருக்கானுங்க நிறையா. அவன் பயங்கரமாக என்னை பற்றி போய் பின்னாடியெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. பட் நான் அவன் படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போவேன். படம் நல்லா நிஜமாக நல்லா இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் அவனே ஒரு நாள் ஃபீல் பண்ணி வந்து சொல்லுவான், சாரி உங்களை ஒரு காலத்தில் திட்டிட்டேன். ஓகே ஃபைன், எனக்கு ஒன்றுமே இல்லை, என் முன்னாடி நீ திட்டல, நான் மனசு வலிக்கல, நோ இஷ்யூஸ். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு 10 நாள் கழிச்சு இன்னொருத்தர் அந்த படம் பார்க்கும்போது இல்லையே நம்ம தப்பாக சொல்லியிருக்கோமே? நிறைய இருக்குது ப்ரோ. 2-3 படத்துக்கு இருக்கும். டிமாண்டி காலனி ஃபார் எக்ஸாம்பிள் படம் பார்த்துட்டு பிடிக்கல, நம்ம பாட்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அப்போ ஏதோ ஒரு மூடு பிடிக்கலன்ட்டேன். பார்த்தா படம் நல்லா இருக்குது, பயங்கரமாக கரியர் துப்புறானுங்க எல்லாரும், ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறானுங்க. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அருள் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அருளே கேட்டார், நல்லா தானே ப்ரோ இருக்குது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, நல்லா தானே ப்ரோ இருக்குது, இல்லை நல்லா இல்லைன்ட்டிங்க போங்க நீங்கள் அப்படின்ட்டு. யாருமே ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலாக, போங்க நீங்கள் அப்படின்ட்டார். அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ நான் பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன், சாரி ஒரு அன்றைக்கி அது சொல்லிடக்கூடாது தப்பு அப்படின்ட்டு. தப்புன்னா அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் ப்ரோ. ஃபோன் அடித்து சாரி கேட்டுருவேன். ஓகே, யாருனாலும் சரி, ஐ டோன்ட் கேருங்க. சின்னதாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, கான்டாக்ட் பண்ணி சாரி கேட்டுருவேன். இப்போ கபாலி படத்துக்கு நீங்கள் 2 வீடியோ போட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ரிவ்யூ, அடுத்து வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அப்பாலஜின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. எனக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்துச்சு. நீங்கள் சொன்னது தான், ஒரு படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையானு வெளில வந்து பேசுகிறோம். அது 2வது தடவை பார்த்துட்டு வேற ஒப்பீனியன் தோணுதுன்னா எல்லா படத்தையும் 2 தடவை பார்க்க முடியுமா? இல்லை ப்ரோ, அது இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கபாலி 2வது தடவை பார்க்கல அப்படின்னு நான் ரெக்ரெட் பண்ணவே இல்லை. நான் இது வரைக்கும் கபாலி 2வது தடவை பார்க்கவே இல்லை, அதான் உண்மை. இல்லை நீங்கள் பார்த்துருக்கணும்னு நான் இல்லை நீங்கள் சொல்கிற மேட்டர் எனக்கு புரியுது. 2 தடவை பார்த்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறதுன்னு அது நம்ம வேலையே இல்லை ப்ரோ. அது முடியாது. இல்லை ப்ரோ, அது முடியவே முடியாது, யாருனாலையுமே முடியாது. 2 தடவை ஒரு படத்தை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அது வந்து ஏதாவது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த MBA மாதிரி ஏதாவது தீசிஸ் சொல்கிறேன், நான் வேணால் உட்காந்து DVD வாங்கி வைக்கிட்டு ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து பிரித்து எழுதலாம்.
பட் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து மொதல் டைம் நமக்கு என்ன ஃபீலிங் கொடுக்குதோ அதான் ஆக்சுவல் ஃபீலிங் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்குள்ளே புதுசாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக நல்ல படத்தில் இன்னும் நல்லது கண்டுபிடிக்கலாம். ஸோ அது கபாலியும் அதே தான் பிரதர். எனக்கு சில போர்ஷன்ஸ் பிடிக்கல, அவ்வளோதான். அது பிடிக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம மூஞ்சிக்கு நேராக சொல்லியாச்சு. அந்த அப்பாலஜி வீடியோ அப்படிங்கிறது வந்து அதுவுமே கதைக்காண்டி கிடையாது. நான் வந்து என்னென்னா ஒரு சாராரை, ஒரு மலேசிய மக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து நான் வளரும் போது கூட இருந்தவங்க பிரதர் அவங்கெல்லாம். ஸோ அவங்க வந்து ஹர்ட் ஆகும்போது நமக்கு எனக்கு ஃபஸ்ட்டு மக்கள் தான் முக்கியம் பிரதர். இதெல்லாம் போயிடும் ப்ரோ. இது நாளைக்கு இது ரிவ்யூவிங்கே இல்லாமல் நான் வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அன்றைக்கும் அவங்க இருப்பாங்க, என் நம்பர் அவங்ககிட்ட இருக்கும், அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ அவங்கள இது பண்ணுறது முக்கியங்க. சொன்னாங்க உனக்கு இந்த ஸ்ட்ரகிள்லாம் உனக்கு தெரியாது, உனக்கு புரியல அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நீ வந்து கீழே போடக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அந்த போர்ஷன் மட்டும்தான் நான் வந்து ஆக்சுவலாக சாரி இது நான் மிஸ்இன்டர்பிரட் பண்ணியிருந்தேன், மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னேன். நான் மற்றபடி படத்தை இப்படி ரிவ்யூ பண்ணதுக்கு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நான். ஏன்னா அது என் ஒப்பீனியனுங்க. அது அங்கே இட் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ். இப்போவும் அப்படி தான் அதே தான். சமீபத்தில் உங்களை நல்ல படம் கெட்ட படம் ஒர்க் அவுட் ஆச்சு அதெல்லாம் விட்டுருவோங்க. படம் பார்த்துட்டு வெளில வரும்போது பிரசாந்த் கோமா வெளில வந்த படங்கள் இருக்கா? எத்தனை ப்ரோ, எத்தனை வெறுத்துரும் ப்ரோ. அப்படியே எதுக்குடா என்ன கோவம்னா, நல்ல டேரக்டர்ஸோட நம்ம பேசிகிட்டு இருப்போம். அவள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு ட்ராவல் 7 வருஷம் 8 வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பான். செம்ம ஸ்கிரிப்டாக இருக்கும், சொல்லுவான் ஃபஸ்ட்டு தான் சொல்கிறப்போ செம்மையாக இருக்கும். அந்த பக்கம் இப்படி ஒரு கட் பண்ணி பார்த்தா இவன் ஒரு படம், சூரமக்கே ஒரு படம். என்னென்னா பிரதர், படமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்காது. அது படமே கிடையாது. அது ஆக்சுவலாக ஃபுல் கம்ப்ளீட்டாகாது படம். அது வந்து படம் கிடையாது. அது ஒரு ஃபஸ்ட் ஹாஃபோ இல்லை ஒரு முக்கா படமோ. முக்கா படம். அந்த முக்கா படத்தை ஒரு படமாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளை பாருங்கடா அப்படின்னு இழிச்சவன் நாக்கி காலையில் 8 மணிக்கு உட்கார வச்சுருக்காங்க பாருங்க. சரியான கோவம் வரும். இது விட்டுறவே கூடாது. இது என்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இது என்ன தோணுதோ அப்போ ஷார்ப்பாக அடிச்சு விட்றணும். ஏன்னா அடித்தாதான் இது மாறும். ஏன்னா அது அப்போ கோவம் வருது என்னென்னா, அந்த ஆர்டிஸ்ட் மேலே கூட கோவம் வராது, அந்த டைரக்டர் கூட மேலே கோவம் வராது. இங்கே சான்ஸ் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க பாருங்க, அவங்களாம் நினச்சி உன் மேலே பயங்கர கோவம் வரும். இவ்வளோ பேர் லைன் நின்றுருக்கானு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி மிஸ் பண்ணிட்டானே அப்படின்ட்டு. நீங்கள் பண்ண ரிவ்யூஸ்லேயே பெஸ்ட்டுன்னு எதுங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம் நம்ம? நிறையா இருக்குது ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணது ஆடுகளம். 12 நிமிஷம் அந்த ரிவ்யூ ஆக்சுவலாக. அப்போது சின்ன இந்த கேமரா தான். அப்போ கீழே ஒரு கமெண்ட் இருக்கும், 12 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியலையா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருப்போம். அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி அங்காடி தெரு, அந்த ரிவ்யூ வந்து சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு, காங்கோவோ சம்வேர் எங்கேயோ அங்கே பார்த்துட்டு ஒருத்தர் ரிவ்யூ பார்த்து நான் அழுதுட்டேன். ரிவ்யூ பார்த்தே எழுதிருக்காரு. 3வது அப்படியே கட் பண்ணால் மயக்கம் என்ன, ரிவ்யூ பாட்டு சில்வராவன் எழுதிட்டார். யூ மேட் மீ க்ரை. அது இன்றைக்கும் ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அது வச்சு ஞாபகம் இருக்குது, எங்கேயாவது இருக்கும். யூ மேட் மீ க்ரை அப்படின்னு போட்டார். இன்றைக்கி வரைக்கும் அதெல்லாம் மறக்கவே முடியாது ப்ரோ. விஜய் அவர்களை போய் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த சந்திப்பு எதுக்காக நடந்தது? என்ன ஒரு காரணம்? காரணம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக அவர் வந்து, நான் வந்து தலைவா டைமில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தப்போ பசங்கள்லாம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ பண்ணோம். அப்போவே என்னென்னா அவரை மீட் பண்ணணும், நான் மீட் பண்ணணும்னு ஆக்சுவலாக சொல்லவே இல்லை டு பி ஹானஸ்ட். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஸ்டாரு, நம்மளை எங்கே மீட் பண்ண வராரு அப்படின்னு நம்பிக்கையே கிடையாது அப்படின்ட்டு இருந்தால். அப்புறம் பார்த்தா சாந்தனு மூலமாகவோ யாரோ மூலமாகவோ ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. நான் அதுவே பெரிய இதுன்னு நினச்சேன். அப்படியே இப்போ ஒரு ரூட் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்ட்டு பெருசாக நினச்சேன். ஒரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார், அவ்வளோதான். அப்புறம் அந்த புலி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்துச்சு. அப்புறம் அவரோட அவங்க கீழே இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்டு, அண்ட் அவருக்கும் தெரியும் நம்மளை கொஞ்சம் அப்படி இப்படி பார்ப்பார், எப்படி இருக்கான் பையன் அப்படின்ட்டு. ஸோ கல்யாணம் வந்தோன்னே நான் சொன்னேன் பத்திரிக்கை வைக்கணும், வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பார்த்தா ஒரு நாள் கூப்பிட்டாரு, வா ஃப்ரீயாக தான் இருக்கார் அப்படின்ட்டு. ஷூட்டிங் ஆக்சுவலாக. அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் எந்த பாட்டு, அந்த பொண்ணு ஆடுமே ஆமாம், அந்த பாட்டில் ஒரு சின்ன ஒரு இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது போனால் கேரவனில் உட்காந்துருந்தேன். அப்படி கேரவனில் உட்காரில் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. சரி இவ்வளோ பெரிய ஸ்டார், நம்ம அப்புறமே ஓரத்தில் உட்காருவோம். உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்ட்டு. 1 மணி நேரத்தில் முடிஞ்சிட்டு வந்தவர் நேராக எங்கிட்ட தான் வந்தார். சரியான கூட்டம் ஆக்சுவலாக, ஒரு 300 பேர் இருப்பாங்க உள்ள. நேராக எப்படியும் தேடி பிடிச்சி வந்தார். நண்பா சாரி மன்னிச்சுக்கோ,
1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். இது ஒரு முடிச்சு இந்த மேக்கப் இதெல்லாம் மட்டும் இது பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு. அப்படி எங்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு நீங்கள் நைட் 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ணுறேன். பார்த்துட்டு போவேன். இதில் என்ன இருக்குங்க இவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் அவர் வந்து எனக்கு பர்சனலாக தெரிஞ்சது. இன்றைக்குமே வந்து என்னென்னா எனக்கு அவரை போகணுன்னே தோணாதுங்க. அவர் லிட்டரலாக நான் ஒரு பிரதராக அப்படி தான். அது எப்படின்னா அது சும்மா இந்த கேமராக்கு சொன்னால் தப்பாயிடும். ஆக்சுவலாக நான் அவர் அப்படி தான். நான் வீட்டுக்கு போகிறப்போ வீட்டுக்கு என் காரை கொண்டு போய் என் காரை வந்து ரிவர்ஸ் பார்த்து வெளியே விட்டு அவர் தான் ரிவர்ஸ் பார்த்து நான் தயவுசெய்து வீட்டுக்குள்ளே போவேன். இல்லை ரிவர்ஸ் அதெல்லாம் முட்டிட போகுது, நீ வா அப்படின்னு ரிவர்ஸ் பார்த்து வெளியே சுட்டு உட்காந்து 1.25 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு. இன்னொரு கிரிட்டிசிசம் கூட சொல்லலாம். பிரீத்திக்கு நான் கேரண்டின்ற மாதிரி ஆடு போடுறது பிரச்சனை இல்லை, அந்த ஆடு போடுறவங்க அப்படியே சொந்தமாக கொண்டாடிட்டு நீங்களே அதுக்கு கேரண்டி கொடுக்குறீங்களேங்க. அது ஒரு தனியாளாக நின்று ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி ரன் பண்ணால் தான் நான் எந்த பாயிண்டில் நின்று பேசுகிறேன் அப்படிங்கிற வழி தெரியுங்க. அந்த ஆடு அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுக்கு பின்னாடி போகிற விஷயங்கள் நிறையா நேரில் கூப்பிட்டு வச்சு உட்காந்து 3 நாள் பேசி சிலதெல்லாம் ஓப்பனாக கேட்டு எவ்வளோ சோடா கம்பெனிகள் கேட்டிருப்பாங்க, போடவே மாட்டேன் எவ்வளோ காசு கொடுங்க, சாரி போட முடியாது. எத்தனை இந்த போகஸான இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு போடவே மாட்டேன். எவ்வளோ காசு கொடுத்தாலும் போட மாட்டேன். நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க. நிறைய எனக்கு நான் ஏன் விளம்பரம் அப்படிங்கிற விட அதை தாண்டி அதுலேயும் ஒரு மேட்ரு ஒன்று இருக்குங்க. நான் பேசுகிற இதே தான். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்களே நாளைக்கு வேறு ஒரு நம்பர்லேருந்து கூப்பிட்டாலும் நான் பேசுகிற விஷயம் இதே தான் இருக்கும். எனக்கு காசு வேணும் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும். ஸோ உங்கள் ப்ராடக்ட் என்ன, நீங்கள் எவ்வளோ தர முடியும் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் 6000 ரூபாய்க்கு சோஃபா விற்கிறான், எவனாலையும் அவனை மேட்ச் பண்ண முடியாது, குவாலிட்டிலையும் மேட்ச் பண்ண முடியாதுன்னு தெரியும். நான் பேசிக்காக ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் பிரதர். நான் பேசிக்காக ஸோ ஒரு தப்புன்னா நான் அதை ஓன் பண்ணிடுவேன். என் ப்ராடக்ட் தப்புனா நான் போய் நின்று பேசிடுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் 100%. அது இல்லைன்னா நான் பேச முடியாதுங்க. இட் இஸ் பிரசாந்த் இனிஷியல் ஸ்டேஜஸில் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் ட்வீட்ஸ் போட்டுருந்தார். அப்புறமா அது போடாததுக்கான காரணம் என்ன? பொய் பிரதர், அது நிறைய பொய். எனக்கு ஃபஸ்ட்டு போடுறப்பெல்லாம் வந்து என்னென்னா பெருமையாக இருக்கும். நான் மட்டும் கூப்பிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவார், தம்பி நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அட்டேங்கப்பா இவரெலாம் நம்ம கூட பேசுகிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறாரா? ஃபஸ்ட்டு தேட்டர் ஓனர் பேசுகிறதே நமக்கு பெருசாக இருக்கும், மிக பெருசாக இருக்கும். இப்போவும் அதே தான். ஆக்சுவலாக அப்போ ஃபஸ்ட்டு பேசின ஞாபகப்படுத்தணும். சிவன் தேட்டர் அவர் வந்து சென்னியப்பன் அப்படின்ட்டு திருப்பூரில் பெரிய சப்போர்ட். அவர்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. இன்றைக்கும் அதே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அப்போது அது பெருசாக தெரிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு பேசுகிறப்போ பார்த்திங்கன்னா இது உண்மையோ அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா டைமென்ஷன் ஆஃப் சினிமாவும் தெரியத்தான் வந்து இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு மாதிரி வேகான ஒரு விஷயம். இதில் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பிளாக் பஸ்டர்னு சொல்கிற படத்துக்கு வந்துங்க நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து காசு வராத படங்கள் நிறையா இருக்குது. இன்னும் ப்ரொடியூசர் கையில் காசு வராத படங்கள் நிறையா இருக்குது. ஆனால் பிளாக் பஸ்டர் போஸ்டர் எல்லாம் போஸ்டர் இருக்கும், எல்லாம் சூப்பராக இருக்கும். அவன் வந்து நட்டத்தில் தான் உட்காந்துருப்பான். ஏன்னா காசே வரல, அவன் என்னத்தை போய் கொண்டாட முடியுங்க. இங்கே இருக்கிற நம்ம டிராக்டர்ஸ், கிரைண்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அது ஒரு மருந்து கூட தெரியாது. கலெக்ஷனை பற்றி ஒரு வெங்காயம் தெரியாதுங்க. சும்மா போடுறது தான் ஒரு குரூப் கூட சேர்ந்துட்டு அப்படியே போடுறது தான். அது ஒரு ஃபேக் ப்ரொமோஷன் ஆகி போச்சு. நீங்கள் ஆக்சுவலாக கதை கொஞ்சம் ரிவீல் ஆகிற மாதிரி இருக்குமே, அதுக்கான காரணம் என்ன? ஒரு ரிவ்யூவர் கதை சொல்லலாமா படத்தினுடைய கதையை? ஆக்சுவலாக பார்த்ததுக்கப்புறம் சொல்லலாம், பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா என்னை வந்து அந்த படத்துக்கான ஒரு விண்டோவாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். சும்மா அப்படி எட்டி பார்க்குறேன். அதுக்குள்ளே விண்டோ ஷாப்பிங் மாதிரி சும்மா எட்டி படத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கா, ஓகே ஃபைன் ரைட், நீ கதையெல்லாம் சொல்லாது, நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ என் டியூட்டி ரொம்ப கதை சில படத்தில் ரிவீல் ஆகிற காரணம் என்னென்னா, அப்படி ரிவீலான படங்கள் சிலது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான படங்களாக தான் இருக்கும். பயங்கர ஒரு ஆசையாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமாம், ரொம்ப செம்மையாக சொல்லணுண்டாது. அப்படியே அந்த ஒரு ஆர்வத்தில் மேபி அப்பப்போ கதை அப்படி இப்படி ரிவீல் ஆகலாங்க. மற்றபடி அதை சொல்லணும்னு நான் விரும்புறது இல்லைங்க. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஓகே, பிக் பாஸ் பற்றி 2 வீடியோ போட்டிருந்தீங்க. அதில் உள்ள இருக்க கண்டென்ட்லாம் விட்டுருவோம், அது உங்களுடைய கருத்து ஒப்பீனியன் என்ன வேணா இருந்துருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டே இந்த வீடியோ விற்கிறதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்றத ஓப்பனாக ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கான காரணம் என்ன? ஒன்றுமே இல்லை, அதான் உண்மை. ஆக்சுவலாக என் கிளைண்ட்டுக்கு அன்றைக்கி உண்மையாலுமே ஒரு வீடியோ தேவைப்பட்டுச்சு.
பாவம் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் வேணும், நமக்கு அதை விட்டு ரிவ்யூஸ் தவிர எதுவும் இல்லை. இது இருந்தால் அவங்களுக்கு ஒரு மைலேஜ் இருக்கும். சரி கூட நம்ம உண்மையும் சொல்லுவோம், ஆனால் இது விற்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத சொல்லிடலாமே, அது ஒன்றும் தப்பு சொல்லிட்டு போயிடுவோம். இல்லை என்ன மறைக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிற. நான் ஒரு நாள் ப்ரொமோஷனுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு வெறும் காசு வாங்கிட்டு தான் பாசிட்டிவாக பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை மேலே போட்டுருவேன், பெய்டு ரிவ்யூனே போட்டுருவேன் நான். அதனால் எனக்கு போச்சு, அதாங்க ஒன்றுமே இல்லை லைஃப். இது இல்லைன்னா இன்னொன்று பண்ணுவோம், மறைக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அதே தான். ப்ரொமோஷன் அந்த போஸ்டர்லாம் தராங்களா, அவங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், தலைவா நீ என்னை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்க, ரிவ்யூக்குள்ளே வராது. அவ்வளோதான், சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவேன் நான். அது கஷ்டம் பிரதர், அதை பேலன்ஸ் பண்ணுறது பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணி தப்பிச்சு வந்துட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கபாலி சொல்கிறாங்க அதுக்கு முந்தின நாள் ஒரு பிராண்டு, பெரிய பிராண்ட் ஆக்சுவலாக, எங்கள் பிராண்டை வந்து சும்மா அப்படி ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் லைட்டாக சொல்லுங்கள் உள்ள உங்களோட ரிவ்யூவில். ஆமாம் சொன்னீங்கன்னா போதும், ரொம்ப பெருசாக விளம்பரம் கூட வேண்டாம், அப்படி லைட்டாக சொல்லுங்கள் போதும் ஒரு பெரிய அமௌண்ட் சொல்கிறாங்க. சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு அந்த பெரிய அமௌண்ட்டில் நம்பிக்கை இல்லை, ஏன்னா நம்ம அந்த அமௌண்ட் வாங்கினதும் இல்லை, அந்த மாதிரி நம்பிக்கை. ஸோ நமக்கேவன் இந்த அமௌண்ட் தான் வர சும்மா சொல்கிறேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இக்கு வச்சானுங்க, கொஞ்சம் ரிவ்யூலாம் நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்ட்டு, அது நாளைக்கு சொல்கிறேங்க அப்படின்ட்டு. அப்புறம் படம் பார்த்துட்டு 7 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணேன், பிரதர் சாரி எனக்கு படம் சுமாராக தான் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நெகட்டிவ்னு சொல்லியே தான் அவன். அப்போ விளம்பரம் தர்றது தராதிங்க. அதான் இது இங்கே பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் பிரதர், 2 பேத்துக்குமே நல்லவனாக இருப்பேன் நான் ஆக்சுவலாக. அதுக்கு பட்ட அடி ஜாஸ்தி, பட் அதை ரொம்ப ஹாப்பியாக நான் ஏற்றுக்கிறேன் நான். சில ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் பார்க்க முடியுதுங்க, உங்களுக்கு காசு கொடுத்தோம் நீங்கள் ஒழுங்காக ரிவ்யூ பண்ணல, எவன் காசு கொடுத்தா வந்து சொல்லுங்கள். அதான் ஒருத்தன் போட்டிருந்தான் ஒரு மொக்கப்படம் ஆக்சுவலாக. ஏன்னா மொக்கப்படம்னு சொல்கிறேன்னு நிஜமாலுமே ரொம்ப ரேராக தான் அதை சொல்லுவேன் நான், உண்மையாலுமே மொக்கப்படம் சரிங்களா. பார்த்துட்டு என்னோட இப்போ ஸ்ட்ராட்டஜி ரீசெண்டாக ஒரு 7-8 மாதம் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, படம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன், ஃப்ரீயாக விட்டுறது. ரிவ்யூவும் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு விட்டுருங்கப்பா, ஏன்னா நான் ஒன்று நல்லதும் சொல்ல கெட்டதும் சொல்ல, நான் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி ஒதுங்கி நின்று படம் அது ஒரு படம். ஸோ ஒதுங்கி நின்ட்டேன். அந்த படத்துடைய டைரக்டரோ யாரோ ஒரு ஆளே ஒரு போஸ்ட் போட்டிருக்கு சாயங்காலம், பிரசாந்த் ஆக்சுவலாக ப்ரிவ்யூ காமிக்கிறாங்க, ப்ரெஸ் ஷோ காமிக்கிறாங்க, பார்த்துட்டு வரோம், ரொம்ப ஒரு ஆவரேஜாக இருக்குது, வெளியில் வந்தாச்சு. வந்துட்டு போட்டிருக்கார், பிரசாந்துக்கு பணம் கேட்டார், தர முயற்சித்தோம், அவர் வாங்கவில்லை. அவன் அசிஸ்டண்ட் ஒருத்தன் சாயங்காலம் கூப்பிட்டான், காரில் எங்கேயோ போயிட்டுருக்கேன், கூப்பிட்டுட்டு பிரதர் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆட் ஒன்று தரலான்ட்டு இருக்கோம், அது கூட வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, கெட்ட வார்த்தை வந்துருச்சுங்க. கெட்ட வார்த்தையிலே தான் பேசினேன் நான். கொஞ்சம் சில கோவம் தான் அப்யூஸ் வரும் ப்ரோ, நான் ஒன்றும் யோக்கியம் கிடையாதுங்க. கெட்ட வார்த்தையில் தான் பேசினேன். அந்த பின்னாடி உட்காந்துருக்கான்ல அவனுக்கு ஃபோனை கொடு, இந்த மாதிரி எச்ச பொழைக்காதீங்க, சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்கள், 100% நான் ஏதாவது வகையில் சப்போர்ட் பண்ணுறேன். இப்படி போய் முதுகில் ஊற்றிட்டு உட்காந்து பெக்கேன்னு சிரிக்காதீங்க. படத்தில் எவ்வளோ சைக்கோவாக இருந்தீங்கன்னா அதே மாதிரி நெஜ லைஃப்லையும் சைக்கோவாக இருக்காதிங்கடா, ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இது. நேரில் பேசு, எதுனா நேரில் பேசு, ஃபோன் அடி நேரில் பேசு, அது உட்காந்து ஃபேஸ்புக் போட்டு சுற்றிட்டு இருக்காதிங்க அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டி விட்டேன். அப்புறம் அதுலேருந்து நம்ம சைடு வரதில்லை. அகில உலக சூப்பர் ஸ்டார் உங்களை லைட்டாக ரிசம்பிள் பண்ணுற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் சென்னை 2ல் சிவா. அதை நீங்கள் பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன், செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நான் ஆக்சுவலாக வந்து வெங்கட் பிரபு சொன்னதுன்னு என்னை கூப்பிட்டுருக்கலாங்கன்னு நானே பண்ணியிருப்பேன். இது நல்லா இருக்கு, அந்த போர்ஷன் நானே பண்ணியிருப்பேன், செம்ம ஜாலியாக இருக்குது அப்படின்னு. அப்போ பயங்கர ஒரு சண்டை போச்சு, பயங்கர எனக்கும் அவருக்கும் செம்ம சண்டை போச்சு. அப்போ அதுவும் கேள்வியில் வச்சுருந்தேன், சண்டை போச்சுன்றீங்க, கடைசியாக நீங்களே கேமியோ பண்ணிட்டீங்களே அது? இல்லை, அது ஆக்சுவலாக சண்டை போனதுக்கு அப்புறம் தான் கேமியோ, சமாதானப்படுத்துறதுக்கு தான் கேமியோ. ஓ அப்படி கேமியோ வச்சாங்க. பட்டு சமாதானம் இல்லைங்க. எனக்கு என்னென்ன பிரதர், அது ஒரு சினிமா பண்ணுறவனோட கோவம் பிரதர், அது அவங்க சைடில் நியாயம் இல்லை, அதெல்லாம் வேறங்க. பட் அவன் கோவத்தை கொஞ்சம் ஏற்றுக்கணும் ப்ரோ, அது ஒன்றும் நாம் திமுறணும்னு அவசியம் இல்லைங்க. பாவம் அவனுக்கு ஒரு வலி இருக்கும் பிரதர், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அது கரெக்டாக தெரியும். அண்டு நாம் இன்டெரக்டாக ஏற்றி விடுறோம் நடுவில் தான் இருப்பான் பிரதர். நம்ம ஒரு வால் நடுவில் இருந்துகிட்டே இருக்கும், அது என்றைக்கு பிரேக் ஆகுனா நேராக போய் பேசுகிறப்ப தான். ஸோ வெங்கட் பிரபு சார்கிட்ட போய் நேராக பேசுகிறப்போ அது இல்லை, சுத்தமாக அங்கே இல்லை. நாங்கள் வேற ஒரு டாபிக் பேசிகிட்டு இருந்தோம் உட்காந்துட்டு, இந்த ரிவ்யூ அப்படிங்கிற டாப்பிக்கே மறந்துட்டு வேற ஒரு டாபிக் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இதாகுது. சிவா கிட்ட நான் நேராகவே நான் சொன்னேன், நான் இது சிவா இது ஹர்ட் ஆச்சு சிவா, ஒரு மாதிரி நான் அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல சிவா அப்படின்னு.
இல்லை பிரதர் நானே வந்து அது நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சும்மா சமாளிச்சார். நான் அதை சொன்னேன், சும்மா சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அதுதான் பிரதர் சினிமாவில் வந்து என்னென்னா மனசார அவங்க பண்ணுறதில்ல ப்ரோ, அந்த சூட்டோட மூமெண்ட்டு தான். இப்போ நாமளே சில அபத்தங்கள் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூட்டோட மொமெண்ட்டில். ஆமாம், அந்த ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணோம்னா நாம் லூஸ் ஆயிடுவோம் ப்ரோ. இன்னர் பீஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அதை விட்டுறாம நிஜமாங்க அது எப்படி யார் உங்களுக்கு பாண்டான்னு பேர் வச்சான்னு தெரியல, அது ஒரு மாதிரி அழகாக பொருந்திருக்கு. பாண்டா இருக்கீங்க பார்க்குறதுக்கு. நான் பாண்டா தான். நீங்களும் ஒத்துக்கிறீங்க? நான் பாண்டா மாதிரி இருக்கும்னு தான் ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. அந்த குங்ஃபு பாண்டா மாதிரி ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல், அதுக்குன்னு ஒரு வழி இருக்கும். எல்லோரும் குங்ஃபு ஒன்று கற்றுருவாங்க, அது மாதிரி ஒரு மாதிரி குங்ஃபு கற்றுக்கிட்டு என்ன, ஆனால் கடைசியில் அந்த டைஃபுவா அது பீட் பண்ணுறது தானே அதோட இது, அந்த புளியா அது 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 எப்படியோ பீட் பண்ணிடுறதில்ல, அது பண்ணால் போதும். அது போதும் அதை நான் பண்ணிடுவேன். நான் கண்டிப்பாக ஓகே, என் ஸ்டைலில் நான் பண்ணிடுவேன். உங்கள் ஸ்டைலில்? கண்டிப்பாக. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.